ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நம்ம ஒரு 9:30 மணி போல் எழுந்தோம். ஏன்னா நமக்கு இப்போ ஸ்கூல் இல்லை, எதுவும் வேலையும் இல்லை. நம்ம ஓனரும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டார். அதனால் நமக்கு வேலை நேற்றும் அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் கடைக்கு போக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு பார்ப்போன்னான்றதை. நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வேலையே இல்லை. சும்மா கடைக்கு போகிற வேலை மட்டும்தான் வந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூலும் லீவ் விட்டாங்க, ஓனரும் ஊருக்கு போயிட்டார். அதனால் நமக்கு வேலையே இல்லை. வீட்டில் மேடம் சொல்கிற அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும். சப்போஸ் ஓனர் கால் பண்ணி ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஜாக்கூரில் கொடுக்க சொன்னால், அதாவது பாலைவனத்தில் கொடுக்க சொன்னால் அந்த வேலை மட்டும்தான் வரும். சரி பார்ப்போம் வாங்க, ஃபஸ்ட்டு இது திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். நம்ம கடைக்கு வந்துட்டோங்க. இந்த ரைஸ் மசரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்கெட் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். இதுதாங்க அந்த ப்ளூ கலர் பேக்கெட் இருக்குது பாருங்கள். இதுதான் ரைஸ் மசரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குபூஸ் வாங்கணும். ஒரு 5 பேக்கெட் வாங்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அதாங்க இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் போராக தான் போயிட்டுருக்கு. ஆனால் வேலை இல்லை. வேலை இருந்தால் தான் நமக்கு டைம் பாஸ் ஆகும். வேலை இல்லைன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் மொபைலே பார்த்துட்ருக்கிறது. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம ரூமில் இருந்தோம். நம்ம ஓனர் கால் பண்ணார். சரி இவர் எதுக்குறா கால் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சா சரியான ட்விஸ்ட் அங்கே தான் இருக்குது. அவர் ஊருக்கு போகவே இல்லைங்க. திவானியில் தான் இருக்கான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி என்னான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். போனால் கையில் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சரி ஊருக்கு போனாலும் ஓகே தான், போகலனாலும் நமக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைக்கு வந்துட்டோங்க. ஏடிஎம் கார்டில் ஃபஸ்ட்டு காசு எடுக்கணும். காசு 50 தினார் எடுக்க சொல்லியிருக்காரு. 50 தினார்னால் நம்ம ஊர் காசு ஒரு 13,000 வரும்னு நினைக்கிறேன். 13,000, ஆமாம், சம்திங் 13,000 வரும். அவ்வளோ காசு எடுத்து இப்போ நம்ம திங்ஸ் வாங்க போகிறோம். எல்லாத்துக்கும்னா கேட்டிங்கன்னா எல்லா காசுக்கும் இல்லை. கொஞ்சம் காசு வாங்கிட்டு மீதி காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஓனர் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அவ்வளோதாங்க, காசு எடுத்தாச்சு. கடைக்கு வெளியிலே, கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஏடிஎம், அதனால் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கடை உள்ளே ஏறிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கு போக சொல்லியிருக்காரு. இங்கே போயிட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் உள்ளே போய் தர்றாரு, பாவம் அவருக்கே தெரில போல. இதாங்க இந்த இன்ஜெக்ஷன் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலராக வர கடைக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு திங்ஸ் வாங்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஓனர் சொன்னது எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுத்துட்டு இன்னும் ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருக்குது. அதுக்கு அது அப்புறமா தான் செய்ய சொன்னார். ஆனால் நம்ம இப்போயே செஞ்சிடலாம், அதான் நல்லது. ஏன்னா அப்புறம் ஞாபகம் இருக்காது. இந்த திங்ஸ்லாம் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பெட்ரோல் போட போயிட்டுருக்கோம். பெட்ரோல் போட்டு பார்த்திங்கன்னா ஓனர் நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு விசா வாங்கிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? அது எடுத்துகிட்டு போயிட்டு அதே வீட்டில் திரும்ப எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட போகலாம்.
வந்துட்டோம் பெட்ரோல் பங்க்கு. என்னன்னே தெரிலைங்க. விசா வாங்கிட்டு வர சொன்னார். அப்புறம் நான் அது வாங்கிட்டு வந்து திவானியில் தான் இருந்தது 4-5 நாளாக. இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து போய் கொடுக்க சொல்லியிருக்காரு. நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. வாங்கிட்டு வர சொல்கிறது, எடுத்து போய் கொடுக்க சொல்கிறதும். பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் நம்ம வண்டிக்கு தான். இந்த விசா தாங்க, ஞாபகம் இருக்கா? இதை நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். திவானியில் தான் வாங்கி வச்சார். அதே இடத்துல 4-5 நாள் கழித்து அதே இடத்துலேருந்து திரும்ப எடுத்து கொடுத்து அந்த வீட்டிலே எடுத்து போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் பண்ணுறதோ போங்க. இந்த வீடு தாங்க. ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னு இருக்காங்க ஆளுங்க. கொடுத்துட்டோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, நமக்கு வேலை முடிஞ்சது. நேராக ரூம் போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. மேடம் கடைக்கு போக சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹாரிஸ் அப்படின்னா அது சிக்கனில் செய்வாங்க, சாப்பிட்ற பொருள் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்றத. ஸோ ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள், இதுதான் ஹாரிஸு. அது வந்து சிக்கனில் செய்வாங்க. கடையே இருக்குது. நம்ம பார்சல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கடை தான் வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெமியாவுக்கு போனோம். மீதி காசில் சம்மூன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. காலியாக இருக்குங்க ஜெமியாவே. ஈவினிங் டைமில் எப்போயுமே க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுங்களே கம்மியாக இருக்கு. ஆளுங்களே இல்லை, கம்மியாக இருக்காங்கல்ல, ஆளுங்களே காணோம். இந்த பக்கம் தான் இருக்கும் சம்மூனு. இதோ மேலே இருக்கு பாருங்க. இது இல்லைங்க, இது இல்லை, இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த சம்மூன் தாங்க. வாங்கிட்டு பில்லு போட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க, இது மட்டும் எடுத்து போய் வீட்டில் கொடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்துடுவார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதனா வேலை சொல்கிறாரான்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம ஓனர் கடைக்கு போக சொல்லியிருக்காரு. குபூஸ் ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. குபூஸ் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி இருக்கும். இதுதாங்க வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேமிலி இருக்கிறதால மாற்றி மாற்றி யாராச்சும் வேலை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஒன்று மேடம், இல்லைனா ஓனரு, இல்லைனா பசங்க, மாற்றி மாற்றி யாராச்சும் வேலை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. அது இல்லாமல் கடை பக்கத்துலேயே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். ஓனர் கால் பண்ணி மெடிக்கல் ஷாப்புக்கு போக சொல்லிட்டாரு. போயிட்டு ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு வேலை வராது. பார்க்கலாம். நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டோங்க. இந்த மருந்து தான், ஆஸ்பிரின் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம இதுக்கப்புறம் ரூம் போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த விளாக் மூலிமா டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா எப்படி வேலை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹவுஸ் டிரைவராக என்னுடைய ரொட்டீன் லைஃப் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.